ஆடு கோழி வெட்டாதங்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரான போராட்டமா? இந்த மண்ணின் பூர்வ குடிகள் தான் ஆடு வெட்டுறான், கோழி வெட்டுறான். படையல் வைக்காம இவன் காது குத்துற விழாவே எந்த இடைச்சாதிகள் எந்த சாதியிலுமே படையல் வைக்காத ஒரு சமூகம் இல்லை. இதைத்தான் பார்ப்பனமயமாக்கி திருதெய்வ வழிபாடுகளை எல்லாம், குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம், தொல்தமிழர் வழிபாட்டை எல்லாம் பார்ப்பனமயமாக்கிட்டு இருக்கான். ஆனாங்கூர்னு ஒரு விழுப்புரத்துக்கு பக்கத்துல ஐயனார்னு ஒரு 9வது படிக்கிற பையனை வெட்டி கொண்டுட்டாங்க. சின்ன தம்பிங்கிறது இறந்து போன தம்பியுடைய சித்தப்பா. என்னன்னா சின்ன தம்பி போய் ஊர் தெருவுல ஒரு இடத்த வாங்கியிருக்கிறார். அவ்வளவுதான் பிரச்சனை. ஊர் தெருவுல இடத்த வாங்குற அளவுக்கு நீ ஆளாயிட்டியா அப்படின்னு வேற ஒரு சண்டை நிகழும் போது உள்ள போது வெட்டும் போது 9 வயசு பையன் மட்டும் தான் மாட்டினா, பையனை விட்டுட்டாங்க. நம்ம ஒரு பொது இடத்துல ஊர் தெருவுன்னு சொல்லப்படுற இடத்துல ஒரு பிடி நிலத்தை வாங்குவதற்கு கூட முடியாத ஒரு நிலை. நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். ஒரு இறுக்கமான உரையாடலா நம்ம கொண்டு போகாம ஒரு நமக்கிடையிலான ஒரு பகிர்வா மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இசை சொன்னப்ப எனக்குள்ளாரே ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. நம்மளை பாராட்டுறதுக்கு யாருமே இல்லை. சரி, நம்மளை நாமளே பாராட்டிட்டு உற்சாகப்படுத்திக்க வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? நம்மளை யாருமே ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. அது நம்ம தொடர்ந்து அதை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அது நம்ம யாருமே ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளை நாமளே ரெகனைஸ் பண்ணிக்கணும். அந்த ரெகனைஸ் பண்ணிக்கிற அந்த நேரத்தில் சரியாக தான் போகிறோமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு சின்ன வெற்றியை அடைஞ்சிட்ட பிறகு அது ஏதோ ஒரு பெரிய இலக்கை அடைஞ்சிட்டோன்னு நம்ம நினச்சிக்காம மேலும் இதை இன்னும் டீப்பாக எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி விவாதிக்க வேண்டும். நீண்ட நெடிய கால இடைவெளியில் ஒரு 75 ஆண்டு கால தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கட்சி சட்டமன்றத்தில் ஒரு கட்சியை கட்சின்னு ரெகக்னைஸ் பண்ணணும்னா அதுக்கு சில விதிகள் இருக்கு. ஒரே ஒரு மெம்பர் மட்டும் போனார்னா அவருக்கு பேர் இண்டிபெண்ட். 2 பேர் போனார்னாக்கா அவருக்கு பேர் குரூப். 3 பேர் போனாலும் குரூப். 4 மெம்பர் ஒரு குறிப்பிட்ட சின்னத்தில் வெற்றி பெற்று போனாதான் அசம்பிளி விதிப்படி அது அவங்கள ஒரு கட்சின்னு ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் எப்படி அதுக்கு ஒரு விதி இருக்குதோ அது மாதிரி அசம்பிளிக்கு ஒரு விதி இருக்கு. யாரையும் குறை சொல்ல நினைக்கிறேன். இப்போ எல்லாமே இந்த வீடியோ வச்சுக்கிட்டு பேசுறீங்களா, அதனால கொஞ்சம் அச்சமா இருக்கு. அண்ணன் வேல்முருகன் அண்ணா என்னை விட ஆளுமை மிகுந்த ஒரு லீடர். நல்லா அழகாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு இண்டிபெண்டான லீடரு, இளைய தலைமுறை கவனிக்க வேண்டிய ஒரு தலைவர். அதில் ஒன்றும் மாறுபட்டதில்லை. ஆனால் அவர் அசம்பிளியினுடைய விதிகளின் அடிப்படையில் ஒரு கட்சி தலைவர் அல்ல. அசம்பிளியினுடைய விதிப்படி அங்கே இருக்கிற கட்சி தலைவர்கள் யார் அப்படின்னாக்கா சிந்தனை செல்வன், பாஜகவிலிருந்து நயினா நாகேந்திரன், பாமகவிலிருந்து அண்ணன் ஜி.கே. மணி, காங்கிரஸ் தலைவர். அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாருமே எதிர்கட்சி தலைவர்கள். பிரதான எதிர்கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஸோ அந்த கவுன்சில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குனாக்கா, முன்வரிசையில் இந்த பக்கம் உட்காந்துருக்கவங்களுக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கோ, ஸ்பீக்கருடைய வலதுபுறத்தில் உட்காந்துருக்கவங்களாம் அமைச்சர்கள், அவங்களுக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கோ அந்த ரைட்ஸ் எல்லாமே இடது பக்கத்தில் உட்காந்துருக்கு எதிர்கட்சி தலைவர்களுக்கு இருக்கும். இதுதான் அந்த அவையினுடைய மரபு. எல்லா அவைக்கு முன்னாடி போகிறது நம்ம ஒரு தாசில்தாரை பார்க்கறதுக்கே போராட்டம் பண்ணி கடைசியாக தாசில்தார்கிட்ட மனு கொடுக்க போகும்போது தாசில்தார் கிளம்பி போயிட்டாருங்க. ஜோனல் டிடி வேணா இருக்கிறார், அவரை பார்த்துட்டு போறீங்களா? இவ்வளோதான் நம்ம 30 வருஷத்துல பார்த்தது. அங்கே போன பிறகு இந்த விஷயங்களை தெரிஞ்சிடும். அங்கே போன பிறகு அது எனக்கு என்னை அறியாத இன்னொரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை பார்த்து ஒன்றும் ஹாப்பியாக ஜாலியாலாம் ஆகிட முடியாது. நீங்கள் உங்களுக்கு கொண்டு போய் ஒரு பொசிஷனில் உட்கார்ந்த பிறகு அது அந்த ஹாப்பினஸ் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ஹேண்டில் பண்ணோம்ல, அது நமக்கு பெரிய பெரிய ஒரு விஷயம். இப்போ ஒன்னொன்னையும் பார்த்து செய்யணும். ஒவ்வொரு இன்ச்சுக்குள்ளாரையும் நம்ம நகரும்போது அது எதிர்காலத்தில் ஒரு மற்றவங்க பின்பற்ற தகுந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டை நம்ம கிரியேட் பண்ணணும். அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற கடமை. இளைஞர்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிறது ரொம்ப அவசியமானது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், சக தோழர்கள்ட்டையும் நண்பர்கள்ட்டையும் எல்லாத்தையுமே சொல்லுவேன். இந்த 2000க்கு பிறகு பிறந்தவங்க ஒரு புதுசான ஆட்கள், லேட் 90s 2000 பிறகு அவங்க யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நாம புரிஞ்சுக்கணுங்கிறத விட அவங்க தான் உலகம். இன்னைக்கு நிகழ்வுகளாக உலகம். நாம அவங்கள புரிஞ்சுக்கிட்டா நம்மளும் சர்வைவ் ஆகிக்கலாம். அவங்க புரிஞ்சுக்கலனாக்கா, இந்த டெர்மினேட்டர் 2 ஒரு படம் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு மனுஷன் அப்படி ஒரு தப்பான்னு தோன்றுவான். அவர் மனுஷனா இல்லை எந்திரமானு தெரியாது. அவர் மனுஷனா எந்திரமானு தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் ஃபிலிம்குள்ளாரே அக்காமடேட் ஆக முடியும். அதுதான் கதையே. அவர் மனுஷன் மாதிரியே இருப்பார், திடீர்னு எந்திரமான. இப்போ 2000க்கு பிறகு உருவாயிருக்கிற ஒரு ஜென்ரேஷன், அந்த ஜென்ரேஷனோட
எப்படி வந்து நெருங்கி போகிறது. அந்த ஜென்ரேஷன் பார்வையில் நாங்களாம் வந்து இல்லிட்ரேட்ஸ். வந்து இதுதான். இப்போ வந்து கடையில் போயிட்டு பைசாவை கொடுக்க போனால் முதல்ல பாக்கெட்டில் ஒரு 500 ரூபா தான் அவ்வளோ பெருமையாக இருக்கும். இப்போ இப்போ போய் நம்ம கடையில் ஏதாவது சாப்பிட்டு அது சார் ஜிபே இல்லையா அப்படிங்கிறான். அப்புறம் ஏதோ அது ஒன்றுமே இல்லை சார், காசு தான் சார் இருக்குன்னா படிக்காத ஆள் போல் இருக்கு, திறமல்ல ஆள் போல் இருக்கு. நம்மளை பார்த்துட்டு வருதாம பார்த்துட்டு அந்த காசு வாங்கி வச்சுக்கோங்க. என்ன இசை அதுதான். இந்த சூழல்ல உங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் வந்திருக்கிற நோக்கம். நான் உங்களுக்கு எதாவது ஒன்று டியூட் பண்ணணும், உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய பிளான் இல்லை. இதில் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, என்ன ரொம்ப இது மாதிரி ஒரு உரையாடல் வேணும் ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாய் கிட்ட சொல்லணும். ஒரு முறையாக இதை சொல்லலாமா? எனக்கு முன்னால் உரையாற்றிய மரியாதைக்குரிய அண்ணன் கெனித் ராஜ் அவர்களே, ஊடகவியலாளர் ராஜன் அவர்களேன்னு சொல்லிடுவோமா? சரி, ஜாய் கிட்ட இது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும் போது எனக்கு என்னன்னா, ஒரு சமீபத்தில் ஒரு புள்ளிகரம் ஏன்னா வந்து குறிஞ்சிப்பாடியில் வந்து கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் ஒரு 10 கடைகள் கொடுத்துருக்காங்க தாட்கோவில். அந்த கடைகளை வந்து இடிக்க போகிறாங்கங்கிற ஒரு தகவல் இருந்துச்சு. என்னன்னா எனக்கு ஒரு தகவலை இதை வந்து தோழர் ரவிக்குமார்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ ரவிக்குமார் சொன்னார், கோட்டைக்குப்பத்தில் அப்படிதான் தோழர் இதே மாதிரி தாட்கோ கடை கட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த கடை கட்டி கொடுத்து அந்த கடையை வந்து 15 வருஷமா திறக்கவே விடலை. இப்போ இடிக்கணுமோ அது ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் இப்போ பார்க்கும்போது அது வந்து கடை 15 வருஷமா திறக்கல, பயன்படுத்தப்படலன்னே ஸ்டெபிலிட்டி போயிடுச்சு, கடை இடிக்கும்னு சொல்லிட்டு இப்போ பேரூராட்சியில் தீர்மானம் போட்டு கடை இடிக்க போகிறாங்க தோழர் அப்படின்னாரு. என்னடா இதுன்னு பதட்டமா போயிட்டு அப்புறம் நம்ம எம்டி தாட்கோ கூப்பிட்டு, சார் எவ்வளோதான் கடை தான் என்னதான் எங்கே தான் இருக்குன்னு கேட்டால் அவர் ஒரு பட்டியலில் எடுத்து கொடுக்குறாரு. 810 கடைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு. 810 கடைகள் ஏர்லி 90s இந்த கடைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இது சும்மா சின்ன தகவல் தான். இது இன்னும் இந்த 810 கடைகளில் ஒரு கடை கூட இப்போ நம்முடைய கைகளில் இல்லை. இஞ்சி பிஞ்சு போனால் ஒரு கணக்குக்காக ஒரு 10 கடை இருந்தால் அது பெரிய அதிசயம். மீதி 800 கடைகளும் நம்மகிட்ட இல்லை. கோயம்புத்தூரில் 100 கடை, கடலூரில் 40 கடை, தருமபுரியில் 20 கடை, ஈரோட்டில் 40 கடை, கன்னியாகுமரியில் 30 கடை, கிருஷ்ணகிரியில் 30 கடை, மதுரையில் 10 கடை, நாகப்பட்டினத்தில் 30 கடை, நாமக்கல் 20 கடைன்னு ஒரு பெரிய பட்டியல். 810 கடைகளும் இப்போ அதாவது தாட்கோ வந்து பேரூராட்சி நிலத்துல போய் ஒரு 10 கடையை வரிசையாக கட்டி அதை வந்து SC ST வணிகர்களுக்கு அதை ஒப்படைச்சு குறைந்த வாடகைகளை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த கடைகள் இன்னைக்கு வந்து நம்முடைய கைகளில் இல்லை. ஒரு ஹிஸ்டரி என்னன்னாக்கா, பல இடங்களில் கடையை நடத்தவே விடலை. கோட்டைக்குப்பம் இன்சிடென்ட், கடையை திறக்கவே விடலை. இப்போ வந்து ரொம்ப பழசாக போச்சு. இப்போ அவினாசிக்கு அசம்பிளி கமிட்டியில் ஆய்வுக்கு போனோம். அங்கே போனால் கடை இருக்கு, இதுதான் கடைன்னு வச்சுக்கோங்களேன். பேரூராட்சி சார்பாக ஒரு பெரிய வணிக வளாகம் கட்டிருக்கான். அவன் எங்கே கட்டிருக்கான்னா, அந்த கடையிலிருந்து ஒரு 4 அடி 5 அடி தூரம் மட்டுமே விட்டு அந்த கடைக்கான என்ட்ரன்ஸை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு, ஏன்னா ஒட்டுமொத்த நிலமும் பேரூராட்சி பேரில் இருக்கு. இவன் வந்து அதனுடைய என்ட்ரன்ஸை க்ளோஸ் பண்ணி இவன் வந்து ஒரு பெரிய கடை கட்டான், ஒரு பெரிய வணிக வளாகத்தை கட்டிட்டான். கட்டின உடனே அந்த கடையை வந்து பயன்படுத்த முடியாதுன்னு ஆகிப்போச்சு. கோயம்புத்தூர்ல ஒரு 10 கடை இருக்கு. அதுல என்ன பிரச்சனைனா, அதுல வந்து ஒரு 3 கடை வந்து SC பேர்ல மற்றவங்க வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை போய் வந்து எவிக்ஷன் பண்ணி அதை சரி பண்றதுக்காக போனப்போ அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அந்த 3 கடை நான் SC கையில் இருக்கக்கூடிய 3 கடையை தவிர மீதி கடைகள் எதுவும் அங்கே இயங்கல. இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 810 கடைகள்ல அவ்வளவு கடைகளும் இன்னைக்கு நம்ம கையில இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்தது. வணிகம் நீங்க ரெண்டா பிரிச்சீங்க தெரியுதுன்னா, ரெண்டாவது ஒன்று தொழில் முனைவோர். நீங்க சொன்ன ஸ்டோரி வந்து தொழில் முனைவோர், அது வந்து உற்பத்தி அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு தொழிற்சாலை சார்ந்த விஷயம். வணிகம் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்குள்ளார நம்மால வந்து என்ன பண்ணிடுறோம், நம்மகிட்ட எந்த டேட்டாவுமே இல்லை, நம்மளால ஏன் சாதிக்க முடியல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. வந்து இப்போ இப்படி இதை யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ வந்து இந்த வணிகம் சார்ந்த என்னுடைய பழைய நினைவுகளுக்குள்ளார அப்படியே நான் டிராவல் பண்றேன். 96ல் விழுப்புரத்தில் வந்து
முதல்ல பொதுக்கூட்டம் போடுறோம், விசிகா பொதுக்கூட்டம் போடுறோம். அப்போ வந்து அந்த இரவு நேரத்தில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இரவு கொசுக்கடியோட நின்றுட்டு இருக்கும்போது தெருவோர கடைகளை போட்டிருக்கிற நம்ம பிள்ளைகள் தான். மலர்னு ஒரு பாப்பா எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த பிள்ளை தான் ஓடியாந்து, அண்ணா அண்ணா நீங்க என் கடையில் எங்க படுக்கிறதுன்னு தெரியல. அது தெருவோர கடை. அந்த தெருவோர கடையை கொஞ்சம் ஷேப்பாக படுத்துக்காங்க. நீங்க ஒரு போர்வை மட்டும் இருந்தால் இங்கே படுத்துக்கலாம் அப்படின்னாங்க. தெருவோர கடைகளில் கொஞ்சம் பேர் நம்ம ஆட்கள் வந்திருக்கிறாங்க. கொத்தவால் சாப்பிடல என்ன பண்றாங்க பார்த்தா நிறைய எல்லாம் உழைப்பாளிகளா இருக்கிறவங்க போறவங்க வரவங்க எல்லாம் இருக்க மெயின் இருக்க உள்ள அலாட்டடு கடை ஒன்று இருக்கும். அதிலிருந்து கொஞ்சம் பொருட்களை வாங்கி வெளியில தெருவில் வச்சு விற்கிறதுன்னு இன்னொரு செக்ஷன் இருக்கும். ஸோ இது மாதிரி ஏரியாவில் நம்ம இருக்காங்க. இப்போ வணிகம் அப்படிங்கிற அந்த களத்துக்குள்ளார தலித்துகள் நுழையவே முடியாத ஒரு நெருக்கடி இருக்கு. இதை சமூகமா நம்ம எப்படி கருதி பார்க்கணும், அரசு என்ன செய்யணும், இந்த ரெண்டையும் வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு ஆலோசனையா நான் பெற விரும்புகிறேன். இது ஒரு உரை மாதிரி இல்லாமல் உங்ககிட்ட இருக்கிற ஒரு இன்ட்ராக்ஷனாக வச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். நானா என்ன புரிஞ்சுக்கிறேன்னாக்கா, இப்போ பொது இடத்துக்குள்ளார நம்ம நுழையவே கூடாதுன்னு சொல்லிட்டு அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பண்பாட்டு வன்கொடுமை நம்ம மேலே திணிக்கப்பட்டுச்சு. வைக்கம் போராட்டத்துக்குள்ளார நமக்கு கிடைக்கிற அக்சஸ் என்னன்னாக்கா, பொது இடம்னா கோர்ட்டு நடக்கிற இடமும் பொது இடம் தான். கோயிலுக்கு பக்கத்தில் தான் கோர்ட் இருக்கு. இப்போ கோயிலுக்குள்ளார போய் இவன் லாயரா ஆர்கியூ பண்ண முடியாது. சரி, உள்ளார இன்னும் டெக்ஸ்டுக்குள்ளார போய் எப்படி சரி குற்றவாளியா குற்றம் சுமத்தப்பட்டவனா இருப்பான்ல அவன், அல்லது அவனுடைய ஆர்குமெண்ட்டை எப்படி சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம்னா, இவர் வந்து தூரத்துல இருந்து சொல்லுவாராம். ஒரு ஜட்ஜு கேட்பார், என்னடா நீ இது பண்ணியா அப்படின்னு. உடனே அதை வந்து அங்கிருந்து இருக்கிற யாராவது ஒரு சிப்பந்தி வந்து சத்தம் போட்டு, ஏய் உன்னை இது பண்ணியான்னு கேட்கறாங்க அப்படின்னு. அவன் அங்கிருந்து, இல்லையா நான் இன்னைக்கு அந்த ஊர்லயே இல்லையா அப்படின்னு அவன் கத்துவான். அதை வந்து இவன் வாங்கி இவன் வந்து கோர்ட்ல சொல்லுவான். ஏன்னா by rule, by law, he was prevented from entering into the court. சட்டப்பூர்வமாவே யாரோ மூக்கப்ப நாடாரா யாரோ ஒருத்தர் வந்து மதுரை கோயிலுக்குள்ளார போய் அவர் வெட்டி கொண்டுடுறாங்க. அப்படிதான் முதல்ல நாடார் பிரச்சனை வருது. கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டே வந்து நீ தான் உள்ளே போகக்கூடாதுடா, நீ ஏன்டா உள்ள போன, உன்னை கொலை பண்ணது குற்றம் இல்லைன்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்த பிரச்சனை தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி நிறைய இன்சிடென்ட் சொல்ல முடியும். ஸோ நீங்க வந்தது தெருவுக்குள்ளார, அப்ப மெயின் ஏரியாவுக்குள்ள அக்சஸ் பண்ணவே முடியாத ஒரு சனாதன கொடுமை நம்ம மேல இணைக்குது. நம்ம போய் அங்க போய் சைக்கிளே நிறுத்த முடியாது. அங்க போய் இன்னைக்கு நம்ம பசங்க ஆட்டோ ஓட்டுறாங்க. எந்த பேரூராட்சியிலையும் ஒரு ஆட்டோ ஓட்டுநருங்கிறது உங்க மார்க்சிய இடதுசாரி பார்வையில என்னது, உதிரி பாட்டாளி. அந்த உதிரி பாட்டாளி எந்த ஊர்லயாவது 2 செக்ஷன் ஆட்டோவும் ஒன்னா ஒரு ஸ்டாண்ட்ல நிப்பாட்டு இருக்காங்க, நீங்க ஒன்னே ஒரு இடத்துல காட்டுங்க. அவன் பார்த்து எங்கேயுமே கிடையாது. அவர் இடத்துல நிப்பாட்டு, இவர். இப்ப நம்ம ஆட்கள் அங்க இப்போ மெயினா இருக்கக்கூடிய சாலைகள், மெயின் ரோடு, கோவிலை சுற்றி இருக்கிறது, இதான் மக்கள் கூடுற இடம். இப்படி மக்கள் கூடுற இடத்துக்குள்ளார நம்முடைய அக்சஸே இல்லை. இன்றைய வரைக்கும் நம்ம போராட்டம் என்னவா இருக்குன்னா, இன்னமும் தமிழ்நாட்டிலே இரட்டை டீ டம்ளர் முறை இருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். டீ குடிக்கிற இடத்துல போய் இரட்டை டீம்லர் இருக்குதுன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்மளால ஏன் ஒரு டீ கடை வைக்க முடியல அப்படிங்கிறதும் இப்ப நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம். இது பத்தி நம்ம பேசலாம். இது ஒரு உரை மாதிரி ஆயிட்டு சட்டமன்றத்துல இது நம்ம என்ன செஞ்சோம் போனோம் வந்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். ஒரு காலத்துக்குள்ள நம்ம என்ன சாதிச்சோம்னு சொல்லிட்டு நம்ம பேர பிள்ளைங்க கேட்டா சிரிப்பானோம். இதுக்காடா போராடணும் நம்ம தாத்துறங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பானோம். செருப்பு போடுறதுக்காக போராடினோம். என் வயசுல பாசார்ல எங்க ஊர்ல நான் நடந்து செருப்பு, ஒரு ஸ்லிப்பர், அது எங்க அப்பாவுடைய பரிதாபமான ஸ்லிப்பர். அது வந்து அந்த நேரத்துல வந்து அந்த செருப்பை பொடி சுடிச்சு நான் போட்டு போனதுக்காக என்ன புளியர் அடிச்சிட்டானோ. செருப்பு போடுற போராட்டம் இன்னைக்கு நம்ம செருப்பு போடுறதுல உரிமையை மீட்டுட்டோம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு நம்முடைய இளைய தலைமுறை இப்ப எல்லாம் ஆளுக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு குறைவு இல்லாததான் ஷூ வாங்குறான். 5000 ரூபாய் 10,000 அது மேல என்னென்ன சொல்லுது. என் பையன் மெடிக்கல்ல கொண்டு போய் சேர்த்தனா அவன் ஏதோ உட்லேண்ட்ஸ் ஏதோ ஒரு இல்லை எனக்கு ஸ்கெச்சஸ் வாங்கி கொடுத்தான். அவன் ஏதோ உட்லேண்ட்ஸோ ஏதோ ஒரு சொல்லி அது ஒரு ஷூ போய் வாங்கினான். அது என்ன 6000 ரூபாய் 7000 ரூபாய். டே என்னடா 6000 ரூபாய் 7000 ரூபாய் ஷூ போடுவாங்க அப்படின்னு. அவனுக்கு பிறக்கிற பிள்ளை அவன் எத்தனை ரூபாய்க்கு ஷூ போட போறான். அவன்கிட்ட போய் உங்க தாத்தா செருப்பு போடுறதுக்காக போறான்னாக்க அவனுக்கு இந்த போராட்டத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. இதுதான் நம்ம நிலைமை. இந்த நிலையில இன்னைக்கு படிக்கிற இடத்துல அடிச்சு பிடிச்சி வந்துட்டோம். இன்னைக்கு என்னென்ன பார்த்தா முனைவர் ஜாய் அவர்களே
எதிர்கால முனைவர் அண்ணன் இசை அவர்களே அப்படின்னு நம்ம எல்லாம் நிறைய அது என்னன்னோ கட்டாய போட்டாருங்க. அதை தாண்டி நம்ம வந்து உள்ள வந்துட்டோம். வந்து இராணுவத்தில் நிறைய பேர் உள்ள போனோம். நிறைய பேர் இராணுவத்தில் போனாங்க. நிறைய பேர் புலம்பெயர்ந்து போனாங்க. மைக்ரேஷன்லேயும் நம்ம ஆட்கள் தான் முதல்ல. நிறைய எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தா 10 ஏக்கர் 20 ஏக்கர் வாங்கி வச்சிருந்த ரெட்டியார்லாம் இன்னும் ஊரில் அப்படியே இருக்கிறான். அந்த இந்த நாட்டுக்கோழி அடிச்சுட்டு பனைமரத்தில் போய் எங்கள் சரக்கு வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டு என் கூட இருக்கான் ஜெயக்குமார். நான் போனப்போ நண்பா நம்ம பனைமரத்து சாப்பிட்டு போறியா அப்படின்னா, இதடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அதே ஊர்ல இருந்த நம்மளால என்ன பண்ணிட்டான், பெங்களூருக்கு போயிட்டான். அவன் பெங்களூருக்கு போயிட்டு வரும்போது ஒரு சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வருவான். அதை வந்து ஊர்ல இருக்கிற கவுண்டர் ரெட்டியார்லாம் ஏதோ பெரிய அவனுக்கு. ஸோ மைக்ரேஷன், லிபரேஷன் த்ரூ மைக்ரேஷன். என்னன்னா நம்ம மைக்ரேட் ஆனதன் மூலியமா தான் ஒரு ஒரு புதிய உலகத்துக்குள்ளார நம்ம போறோம். அங்க வந்து நாம வந்து தமிழனா மதிக்கப்படுறோம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாம வந்து சாதியா பார்க்கப்படுறோம். தமிழ்நாட்டினுடைய எல்லையை தாண்டின பிறகுதான் நமக்கு ஒரு புது பட்டம் கிடைக்குது. அதுக்கு பேர், அந்த பட்டத்துக்கு பேர் தான் தமிழர். அங்க போய் நம்ம தமிழனா இருக்கிறோம். என்னன்னா அங்க போய் அப்போ சட்டை போடுறோம், ஷூ போடுறோம், பேண்ட் போடுறோம். ஸோ நிலம் புலம்பெயர்ந்ததன் மூலமாகவும் சில தருணங்களில் நம்முடைய பழமையான மத பழக்க வழக்கங்கள் மதம் பெயர்ந்தனுடைய விளைவாகவும் இராணுவத்துக்கு போனது, இப்படி பல ஆஸ்பெக்ட்ல நம்ம ஒவ்வொரு ஏரியாவில் இன்னைக்கு நம்ம வந்து நல்லா வலுவா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு இப்போ என்ன பெரிய பிரச்சனைனா, இந்த வணிகம்ங்கிற இடத்துல என்ன நம்ம பிரச்சனை அப்படின்னு திடீர்னு ஒரு வாட்டி வந்து தலைவர் திருவா சொல்லிட்டு தோழர் இது மாதிரி வந்து ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்யணும்னு சொல்லிட்டு வணிகர் சங்கங்கள்லாம் வந்து கோரிக்கை கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் சட்டமன்றத்தில் பேசுகிற தோழர். தலைவர் எதை சொன்னாலும் ஏதாவது செய்ய வேண்டியதான். ஆனால் அவர்கிட்ட தோழர் பேசலாம் ஏன் என்ன இவன் கடலை எவன் நம்மளால ஒருத்த கூட வேலை வச்சிருக்கேன். ஏதோ ஆன்லைனுக்கு மாறின பிறகு அட்லீஸ்ட் வந்து டிஸ்போஸ் பண்ற இடத்துலயாவது அதை கொண்டு வந்து கொடுக்குற இடத்துலயாவது நம்மளால் 10 பேர் இருக்கான். எனக்கு இன்னும் இந்த ஆன்லைன் வர்த்தகம் தான் இங்க இருக்கிற சாதிய வர்த்தகத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு சரியான விஷயம் போல் இருக்கு. இது குறுக்கு சிந்தனையா கூட இருக்கலாம், இடதுசாரிகள் பயங்கரமா என்ன கடுமையா கூட விமர்சனம் பண்ணலாம். எனக்கு இருக்கிற வன்மம், நீ இது வரைக்கும் இந்த செட்டியார் கடையிலையோ இதுக்கு இருக்கிற வரைக்கும் இந்த கடை எந்த கடையிலையும் ஒரு இடத்துல கூட நான் வேலையில் இல்லைண்ணே, ஒரு இடத்துல கூட நான் இல்லை. அப்ப ஆன்லைன் வர்த்தகம்னாக்கா வேற வழி இல்லாம தெருவில் பைக் எடுத்துட்டு போய் கொண்டு போய் கொடுக்குற இடத்துல நம்ம யாருப்பா இப்போ என்னது அமேசானா அது போய்னா டெய்லி என் மருமம் வந்து டெய்லி என் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரமாக என்ன வேறேன்னா ஒருத்தர் சைக்கிளில் வெளியடி இது பைக்கில் வந்து வெளியடிப்பார். என்னன்னாக்கா ஏதோ ஒன்று வாங்கிட்டு வராங்க. என்ன தாங்க ஒன்றும் இல்லைங்க விடுங்க, என்ன நேற்றும் போயிட்டு வந்து இன்னைக்கு வேணும் ஏதோ எங்கள் வீட்டில் அது பிள்ளைங்க வந்து அப்பப்போ வந்து புக் பண்ணுறாங்க போட்டுருக்கு, அப்பப்போ வந்துட்டு போகுது. ஆனால் வந்துட்டு போகிறவன் தூரத்தில் என்ன குரலை பார்த்து நான் வணக்கம்டான்ட்டு ஓடியாந்துருவான். அவன் காட்டி கொடுத்துருவான், என்னடா இல்லைன்னா இந்த மாதிரி இது போட்டாங்க அந்த பொருள் கொடுத்துருவான். இது அப்போ என்னன்னா நம்ம பிள்ளைகளுங்க வேலையில் இருக்கிறாங்க. தேசத்தின் நலனுக்கு ஆன்லைன் வர்த்தகம் சரியா இல்லையான்னு பார்த்தாக்கா அது வந்து உள்நாட்டு வணிகர்களே வந்து அது வந்து பாதிக்குது. நான் உள்நாட்டு வணிகர்களை பாதிக்கிறத பற்றி நான் கவலைப்படுறதா வேணாமாங்கிறதான் இப்போ உங்ககிட்ட நான் கேட்கறதுக்கு வேண்டிய விஷயம். அண்ணன் எங்கள் அண்ணன் அன்புமணி அண்ணன் கூட நெய்வேலியில் நிலக்கரி நிறுவனத்திற்கு இடம் கொடுப்பது எப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்துக்கு இடம் கொடுத்து பெரிய தப்பான், பொதுத்துறை நிறுவனம் உருவானது பெரிய தப்பான், விவசாயிகளின் நிலத்தை அரசுக்கு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுலே எனக்கு ஒரு பயமா இருக்குதோட. எப்படி அங்க கொடூரமான பகுதி அந்த அந்த முந்திரி காட்டு பகுதினா அவ்வளவு கொடூரமான பகுதி. ஆதிய குடும்பம்னா அவ்வளவு குடும்பம். நீங்க வந்து அதெல்லாம் நான் பேச மாட்டேன், விட்டுருங்க, என்ன ஏன் ரொம்ப எழுதுறீங்க. திருதண்ட மாதேவின்னு ஒரு ஊருக்கு நான் போனேன். என்ன கொடுமை என்ன கதையெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவ்வளவு மோசமான பகுதி. நம்முடைய உடைமை மாத்திரமல்ல, நம்முடைய உடலும் அவர்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற நிலை தான் அந்த பண்ருட்டினுடைய முந்திரி காடுகளுக்கு இடையில நாம் பார்த்து கொடூரமா கதறி எழுத ஒரு குழு. ஆனா இன்னைக்கு நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் நிலத்தை கையகப்படுத்தினா ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பொதுத்துறை. இந்தியாவிலே அதிகமான SC ST உறுப்பினர்களை கொண்ட ஒரு 5000 பேர் எம்ப்ளாயிஸ் SC ST உறுப்பினர்களை கொண்ட மிகப்பெரிய SC ST ஃபெடரேஷன் எங்கடா இருக்குனாக்கா ரயில்வேக்கு அடுத்தபடியா நெய்வேலியில் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய வீட்டில இருந்தும் பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னா அவன் இப்போ இன்னைக்கு வந்து அந்த நில உடைமை சமூகத்தினுடைய மதிப்பீடுகள் வந்து தளர்த்தப்பட்டு அல்லது இடம்பெயர்க்கப்பட்டு
ஒரு இந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்த பிறகு அதில் ஒரு சேஞ்ச் வருது. ஸோ இந்த மாற்றங்களை எப்படி நம்ம பார்க்கறது? இந்த சூழலில் நாம் வணிகத்தில் எதிர்கொள்ளுகிற மிகப்பெரிய நெருக்கடி, ஒரு ஹோட்டல் வச்சா வரமாட்டாராம். அப்போ இருட்டில் தான் எதனா வியாபாரம் பண்ணணும். இருட்டில் எதை வியாபாரம் பண்ணுவேன்? திருட்டு சரக்கு தான் வியாபாரம் பண்ணலாம். அப்போ சேரிகள்லாம் என்னவா மாற்றிருக்கானாக்கா, கஞ்சா விற்கிறதுக்கும் திருட்டு சரக்கு விற்கிறதுக்குமான இடமா சேரியை மாற்றிருக்கான். உண்மையா இல்லைன்னா ஒருத்தர் அது வணிக ஸ்தலம், இங்கேயும் வியாபாரம் நடக்குது. யாரு? இவன் தான் பண்றான். எதை கொண்டது? இந்த மாதிரியான சமூக விரோத பொருட்களை கொண்டது நம்ம தெருவில் வச்சு விற்கிறதுக்கான இடமா அதை மாத்துறான். போலீஸ் விட்டு கடைசி ஓடுறோம். போலீஸ் பிடிச்சிட்டு நம்ம ஆட்களை பிடிச்சி அடிச்சு கேஸ் போட்டு போவான். இது எல்லாம் அவனுக்கு உள்ளார ஒரு டீல். இது இப்படிதான் இருக்கு. இப்போ இதை கடந்து, இந்த சாதிய நெருக்கடிகளை கடந்து இந்த வணிகத்தை நோக்கி நம்ம உள்ள வர்றதுக்கு அது நம்ம என்ன செய்யறது? மீண்டும் நெய்வேலிக்குள்ள போயிருந்தாரு. நெய்வேலியில் பாண்டியன் கடை இருக்கா? என்னது அது பெரிய கடை ஒன்று இருக்குமா? அந்த 10 நீ கடைக்கே போறதில்ல, நீ வீட்லயே உட்காந்துருப்பேன். பாண்டித்துறை மருது பாண்டி கடை இருக்கா? அது என்ன, அந்த நாடார் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு கடை இருக்கு. எல்லாரும் அவங்க கடையில் வாங்குறாங்க. ஆனா தலித்துகள் யாரும் எந்த மார்க்கெட்டையும் நடத்துற. அப்ப எக்ஸஸா ஒரு கடையில போய் யார் வாங்குறான்னா இவன் தான் போய் வாங்குறான். இவன் தான் நுகர்வோரா இருக்கிறான். இவனுக்கான மார்க்கெட்டை இது வரைக்கும் உருவாக்கவே இல்லை. ஏன் இந்த சைக்காலஜி இவனுக்கு வரல? சைக்காலஜி எப்படி உருவாக்குறது? இவங்கிட்ட இதுக்கான ஒரு ஆர்வமும் முயற்சியும் வந்தாதானே அரசுகிட்ட ஒரு கோரிக்கை வைக்க முடியும். அப்படிங்கிறதான் எனக்குள்ளார ஒரு கேள்வி. ஒடுக்கப்பட்ட சமூகம் தலைநிமிரணும் அப்படின்னு சொன்னா அகநிலையில ஒரு நம்பிக்கை வரணும். அகநிலையில் ஏற்படுகிற நம்பிக்கை தான் ஒரு புறநிலை கோரிக்கையா வரும். என்னென்ன சொல்றது? எனக்கு புல்லட் வாங்கி கொடுப்பான்னு பையன் கேட்கறான்னா அவனுக்கு புல்லட் ஓடுற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கிடைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் ஓட்டி பார்த்துருக்கான்னு அர்த்தம். என்ன சொல்றது? அந்த நம்பிக்கை வந்தால் தான் அவனுக்கு அந்த கோரிக்கை வரும். உங்களிடமிருந்து பதிலை எதிர்பார்க்கும். ஏதாவது ஒரு லோன் வாங்கி ஒரு சின்ன ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு பிரெட் வின்னரா இருக்கேன். எங்க வீட்டுக்கு உணவுக்கு பெரும்பகுதியை நான் அல்லது ஒரு முடிவெடுக்கிற பெரும்பகுதியை என்னோட காசுல இருந்து நான் கொடுக்குற ஒரு நிலைமையில இருக்கப்போ எனக்கு அந்த ஒரு முக்கியமான வேலையும் இருக்கு. அதை தாண்டி என்னோட கனவுகளை நோக்கி போக வேண்டியது. அப்போ ரெஃபரன்ஸும் இல்லாதனால, சார் சொன்ன மாதிரி ரெஃபரன்ஸும் இல்லாதனால ஏதாவது ஒரு சின்ன கிராக் இருந்தா நான் திரும்ப என்னன்னா என்னோட வாழ்க்கை ஃபுல்லாகவும் அதை சரி செய்ய வேண்டிய நேரத்துல இருக்கும். ஸோ இதை எப்படி இதை சரி பண்றது சொல்ல, இதை பத்தி தான் நானும் சிந்திச்சுட்டு இருக்கேன். அது ரிலேட்டடாகவும் வெப்சைட்ஸ் அந்த மாதிரி குறிப்பிட்ட நம்மளால முடிஞ்ச நாலேஜை மற்றவங்க கொடுக்கலாம் அப்படின்னு உருவாக்கிட்டு இருக்கேன். பட் இந்த ஒரே ஒரு தடவை இல்லாதனாலும் திரும்பி சப்போர்ட் பண்றதுக்கு இல்லாதனால அந்த ஒரு விஷயமும் நான் நினைக்கிறது கற்றுக்கிறேன். இப்ப நான் ரொம்ப ஓவரா எஸ்டிமேட் பண்ணிட்டேன், ரொம்ப அதீதமா கற்பனை பண்ணிட்டாரு அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வங்கிகள்ல இருக்கிற அணுகுமுறையை அதை பத்தி பேசணும்னா இன்னும் அது ஒரு பெரிய மோசமான பதில். இந்த ஏரியாவிலிருந்து லோன் கேட்குறாங்க அப்படின்னாலே உடனே அவனுடைய மைண்ட் செட்டே எதையாவது காரணம் சொல்லி அதை தவிர்க்கிறது. இவங்க ரீபே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தை இவன் வலிந்து பொது கருத்தா மாற்றும். இன்னைக்கு இல்லைங்க அதெல்லாம் அந்த காலம் இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு பேங்கிங்லாம் சர்வீஸ் செக்டர்ஸா இல்லை, அது முழுக்க முழுக்க ஒரு ஃபினான்சியல் ஆர்கனைசேஷனாக தான் இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் கேட்குறோம். அப்படின்னாலும் அவன் நமக்கு கொடுக்கறதுன்னும் போது அவனுக்கு ஒரு பெரிய, எப்படி பொண்ணு கொடுக்குறவன்கிட்ட ஒரு பெரிய மனத்தடை இருக்கும், அது மாதிரி லோன் கொடுக்குறவன்ட்டு அதை விட 10 மடங்கு அதிகமான மனத்தடை இருக்கும். கொஞ்சம் இந்த சர்வீஸ் ஏரியாவில் நம்ம ஆட்கள் உள்ள வந்துட்டாங்க. இப்போ டாக்டர்ஸாக இருந்தாக்கா, நல்ல டாக்டர்னா வேற வழியே இல்லாமல் இங்கே வந்தால் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும்னா அது வந்துட்டாங்க. அதே மாதிரி லாயர்ஸு அந்த ஏரியாவிலையும் இவர்கிட்ட போனாதான் போலீஸ் நம்மளை காப்பாற்றுவாருங்க. அந்த மாதிரி சர்வீஸ் ஏரியாஸ் இருக்கு பாருங்க, அதில் நம்ம ஆட்கள் உள்ள ஒரு பெஸ்ட் சர்வீஸை கொடுக்க ஆரம்பிச்சு அதில் இருந்தாங்க. இன்னும் அடுத்த ஸ்டெப்பு இந்த நேரடியாக இருக்கிற வணிகம், அதாவது நாம கொடுக்குறவனாகவும் அவன் வாங்குறவனாகவும் இருக்கிற ஒரு சூழலை அவனால் கற்பனை பண்ணி பார்க்க முடியலையா அப்படின்னு எனக்கு ஒரு யோசனையா இருக்கு. வணிகம்னா நான் கொடுக்குறேன், அவன் வாங்குறான். அப்படி நம்ம என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போறத அவனுக்கு ஒரு பெரிய மனத்தடை இருக்கா? இது எப்படி வேற ஏதாவது ரிஃப்ளெக்ஷன்? ஒரு மினி கிரைண்டர் ஒரு ஊர்ல இப்போ கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி தான் போய் அரைச்சிட்டு வர முடியும். நாம இங்க வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு 30,000 வாங்குறோம்னா அது கட்டுறது இந்த 30,000 விட இந்த ரூம் இடம் இருந்துச்சுன்னா கூட கட்டுறதுக்கு 1 லட்சம். இந்த 3 ஃபேஸ் கரண்ட் வாங்குறதுல இருந்து இவ்வளோ. ஸோ வாங்கினா கூட வாங்கி வச்சதை அப்படியே வச்சுட்டு நம்மளால பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு போகுது.
இன்னொன்று, இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து இப்போ சின்னதாக பண்ண இந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நான் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது கூட அவங்களுக்கு என்ன தடையாக இருக்குன்னா, இதை வச்சு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு ஹோட்டல் வைக்கலாம் அப்படின்னா சிட்டியில் போய் வாடகைக்கு ஒரு சின்ன இது எடுத்தால் கூட மாதம் 30,000 20,000 கட்டும். இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது அவங்களுக்கு திங்கிங் தோணுது, ஆனால் செயல்படுத்தும் போது தடைகள் தான் இருக்குதுன்னு ஒன்று சொல்கிறேன். இன்னொன்று, இந்த மாதிரியான என்டர்பிரினர்ஷிப் ஆகிறதுக்கு எந்த மாதிரியான என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நம்ம ஏன் இந்த மாதிரி தொழில் முனைவோராக ஆகக்கூடாது அப்படிங்கிற அவேர்னஸே கம்மியாக இருக்குது. இதை பற்றியான ஒரு தெளிவு இருந்தால் எல்லாருமே ஒரு நம்பிக்கையோட முன் வருவாங்க. நான் வங்கிகளில் இருக்கிற அணுகுமுறையை அதை பற்றி பேசணும்னா இன்னும் அது ஒரு பெரிய மோசமான பதில். இந்த ஏரியாவிலிருந்து லோன் கேட்குறாங்க அப்படின்னாலே உடனே வந்து அவனுடைய மைண்ட் செட்டே எதையாவது காரணம் சொல்லி வந்து அதை தவிர்க்கிறது. இவங்க வந்து ரீபே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தை இவன் வலிந்து பொது கருத்தாக மாற்றும். இன்னைக்கு வந்து இல்லைங்க அதெல்லாம் அந்த காலம் இன்னைக்கு வந்து மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து பேங்கிங்லாம் சர்வீஸ் செக்டர்ஸாக இல்லை, அது வந்து முழுக்க ஒரு ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷனாக தான் இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து கேட்குறோம். அப்படின்னாலும் அவன் வந்து நமக்கு கொடுக்கறதுன்னும் போது அவனுக்கு வந்து ஒரு பெரிய, எப்படி பொண்ணு கொடுக்குறவன்கிட்ட ஒரு பெரிய மனத்தடை இருக்கும், அது மாதிரி லோன் கொடுக்குறவன்ட்டு அதை விட 10 மடங்கு அதிகமான மனத்தடை இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச எங்கள் தாத்தா காலத்துல வந்து ஒரு செட்டியார் ஒரு கடை வச்சிருக்காரு, துணி கடை. காலையிலேருந்து இங்கே போகிறதுக்கு நடுவில் இப்போ புதுசாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 வருஷமா ஒரு கடை இருக்குது. அது ஒரு தலித்தோட கடை தான். ஆனால் அந்த காலையிலேருந்து போகிறவங்கள அந்த தலித்தோட கடையில் வாங்க யோசிக்கிறாங்க, வாங்க மாட்டிடுறாங்க. துணி வாங்குறதுனா செட்டியார் கடையில் போனால் நல்லா கிடைக்கும், நல்லா குவாலிட்டியாக கிடைக்கும் நம்மளுக்கு தான் போய் வாங்குறாங்களே தவிர, ஆனால் அந்த கடையில் அப்படியே போனாலும் அந்த கடையில் வந்துட்டு கடன் வச்சு இல்லை வந்துட்டு ஏதோ சொல்லிட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. காசு தராங்களோ இல்லையோ அது தெரிய மாட்டேங்குது. ஆனால் இன்னும் வந்துட்டு அந்த பிராண்டிங்ன்றது ஒன்று இருக்குல்ல, ஒரு காசு பேரில் ஒரு பிராண்டிங், அது வந்துட்டு அது மாற மாட்டேங்குது. நிலம் சார்ந்த அந்த உரிமைக்கான போராட்டங்கள் என்பது தலித்துகளுடைய தலித்துகளுக்கு மட்டுமல்ல, மண்ணில் உழைக்கக்கூடிய எல்லாருக்குமான மிக முக்கியமான ஒரு வாழ்வியல் சார்ந்த போராட்டம். நிலம் தலித்துகள்கிட்ட இருந்து மட்டுமல்ல, பழங்குடி மக்கள்கிட்ட இருந்தும் நூதனமான முறையில் பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. இன்னைக்கு காடுகளை பாதுகாப்பது என்கிற முறையிலையும் வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுங்கிற முறையிலையும் முன்வைக்கப்படுகிற பல சட்டங்களுக்கு பின்னாடி மிக கொடூரமான சதி இருக்கு. நீங்க வந்து உதகமண்டலம்னு ஒரு ஊரை நம்ம எல்லாரும் வந்து கேட்டு, உதகமண்டலம்ங்கிறது ரொம்ப அழகான பேரா இருக்கும். உதகமண்டலம்ங்கிறது ஊட்டின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஊருக்கு போறோம். அது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அறியப்பட்ட ஒரு சுற்றுலாத்தலம். பெரும்பாலும் ஏராளமான காதல் காட்சிகள் படமாக்கப்படுகிற ஒரு அழகிய களம். உதகமண்டலம்ங்கிற சொல்லுக்கு பின்னாடி அது அந்த சொல்ல கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்களேன். இந்த சொல் உண்மையிலேயே அது என்னன்னா, ஜான் சல்லீவன் உதகமண்டலத்தை கண்டடைந்த 200வது ஆண்டு விழா அப்படின்னு ஒரு விழாவை அரசு அறிவிச்சப்பதான் அது என்னடா இது, ஜான் சல்லீவனுக்கு முன்னாடி அங்க பழங்குடி மக்கள் வாழ்ந்திருக்காங்களே, இவன் தான் போய் கண்டுபிடிச்சானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிற போது நமக்கு ஒரு விஷயம் புரியுது. மந்து அப்படிங்கிறது தோடர்கள் வாழ்கிற குடியிருப்பை குறிக்கிற ஒரு சொல். மந்து அப்படிங்கிறது மந்து. அந்த மந்து அப்படிங்கிற சொல் வந்து ஒரு ஊரு. நம்ம இப்ப ஊருன்னு சொல்றோம், பட்டி அப்படின்னு சொல்றோம், பட்டுன்னு சொல்றோம், புறம்னு சொல்றோம். இதெல்லாம் ஊரை குறிக்கிற குடியிருப்புகளை குறிப்பிடுற சொல். அந்த மாதிரி ஒரு கல் இருக்கிற மந்து, ஒத்த கல்லு மந்து அப்படிங்கிறதா ஜான் சல்லீவனுக்கு சொல்லப்படுற ஒரு விஷயம். இந்த ஒத்தக்கல் மந்து அப்படிங்கிறது தான் சொல்றதுக்கு அவர் முயற்சி பண்ணி அது ஒத்தக்கல் மந்துன்னு உதகமண்டலமா மாறி இன்னைக்கு உதகமண்டலம்னு வேறு வடிவத்துக்கு வருது. அப்ப இந்த சொல்லுக்குள்ளார நம்ம பயணப்படும் போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. உதகமண்டலம்னு நாம பார்க்குற அந்த அழகிய நிலம் முழுக்க முழுக்க பழங்குடி மக்களுடைய நிலம். இன்னைக்கு அந்த பழங்குடி மக்களுடைய நிலம் என்பது அங்கிருந்து பறித்து எடுக்கு. பண்பாட்டு விஷயங்களை நம்ம கவனம் செலுத்துறதே இல்லை. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம பல விஷயங்கள் எழுதுறோம். இன்னைக்கு தோடர்களுடைய மிக முக்கியமான வழிபாடு என்னன்னாக்கா, எருமாட்டினுடைய நெய்யை பயன்படுத்துகிற விளக்கு ஏற்றுவது தான் தோடர்களுடைய மிக முக்கியமான. அசம்பிளி கமிட்டி தோடர்களுடைய குடியிருப்புக்கு போய் அவங்களை நம்ம விசாரிக்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் குலதெய்வ வழிபாட்டை நடத்துவதற்கு கூட எருமாட்டு நெய் எங்களுக்கு கிடைக்கல, வேற நெய் கொடுத்தா வாங்கி
வேற நெய்யெல்லாம் எங்க சாமி ஏற்றுக்காது, எருமாட்டு நெய் தான் எங்களுக்கு முக்கியமானது. எங்க எருமாடு மேயணும்னா எங்களுக்கு மேய்ச்சல் நிலம் வேணும். எங்களுடைய மேய்ச்சல் நிலத்துல திடீர்னு நாங்க வந்து மரம் நடுறோம்னு சொல்லிட்டு வனத்துறையிலிருந்து வந்து மரம் நட்டாங்க. நாங்க ஏதோ வனத்துறையில வந்து மரம் தான் நடுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நாங்க இருந்தோம். மரம் உடனே என்ன பண்ணாங்கன்னா, இங்கெல்லாம் எரும மாட்டை மேய்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. வனப்பகுதிகளை விரிவு செய்தல் என்கிற பேர்ல எங்களுடைய மேய்ச்சல் நிலத்தை பறிச்சுக்கிட்டாங்க. அதனால எங்களுடைய எருமாடுகள் மேய்ச்சல் இல்லாம செத்து போகுது. எரும மாட்டு நெய்யிலிருந்து தான் எங்களால குலதெய்வத்தை கும்பிட முடியும். குலதெய்வத்தை கும்பிடுற வரைக்கும் தான் தோடர்கள் இந்த மண்ணில் இருப்பாங்க. இன்னைக்கு அழிந்து வரும் விளிம்பு நிலையில் உள்ள பழங்குடிகளாக ஒட்டுமொத்தமாவே வெறும் 2000 குடும்பங்களுக்குள்ள மட்டுமே இருக்கிற ஒரு பழங்குடியா இருக்கிற தோடர் சமூகத்தினர் நிலங்கள் நம் மீது நம்மகிட்ட இருந்து எவ்வாறு பறிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய இவைகளை எல்லாம் நம்ம இணைஞ்சு போயிருக்கோம். இடையில ஐயம் இல்லாம பெரிய சந்தேகங்களை எழுப்பிக்காம மாறுபட்ட கருத்துக்கள்ங்கிறது வேற, ஆனா சந்தேகத்தை கிளப்புறதுங்கிறது வேற. இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம நாம ஒரு சில மையமான விஷயத்தை வச்சுக்குவோம். நான் உங்ககிட்ட இளைய தலைமுறைகிட்ட நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, முதல்ல அடிமை ஒருவனை அடிமை என்று சொன்னால் உடைபெற்றும் விலங்கு என்ற ஒரு பாட்டு வரும், ஒரு பாடல் வந்து தலித் சுப்பையா எழுதுற பாட்டு. அதனால நாம இந்த வணிகம் என்கிற தளத்துல மிக கொடூரமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். ரொம்ப மிக மிக முக்கியமானது. அதுதான் இன்னைக்கு இளைய தலைமுறையோட நான் ஷேர் பண்ண விரும்புற விஷயம். இத எப்படி அந்த இடத்தை நோக்கி நகருது? ஒன்று, பொது இடத்திற்குள் வர முடியாத ஒரு ஒடுக்குமுறை. ஆனாங்கூர்னு ஒரு விழுப்புரத்துக்கு பக்கத்துல ஐயனார்னு ஒரு 9வது படிக்கிற பையனை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க. 2010 நடந்த நிகழ்ச்சி. சின்ன தம்பிங்கிறது இறந்து போன தம்பியுடைய சித்தப்பா. அவர் நம்ம கட்சியில இருக்கு, என்னுடைய மிக நெருக்கமான குடும்பம். பிரச்சனையை கையாளுறதுக்கு அங்க போறோம். என்னன்னா, சின்ன தம்பி போய் ஊர் தெருவுல ஒரு இடத்த வாங்கியிருக்கிறாரு. அவ்வளவுதான் பிரச்சனை. ஊர் தெருவில் வந்து இடத்த வாங்குற அளவுக்கு நீ ஆளாயிட்டியா அப்படின்னு வேற ஒரு சண்டை நிகழும்போது உள்ள போது வெட்டும்போது 9 வயசு பையன் மட்டும்தான் மாட்டினா, பையனை விட்டுட்டாங்க. நம்ம ஒரு பொது இடத்துல ஊர் தெருவுன்னு சொல்லப்படுற இடத்துல ஒரு பிடி நிலத்தை வாங்குவதற்கு கூட முடியாத ஒரு நிலை இருக்கு. அப்ப பொது இடத்துக்குள்ளார அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா பொது இடத்துலதான் வணிகங்களை நம்ம நடத்த முடியும். அப்ப இது இதோட தொடர்புடையதான். வணிகம் என்கிற இந்த தளம் என்பது நீண்ட நெடிய காலமாக சாதிய சமூகத்தால நாம வந்து வெளியேற்றப்பட்ட நம்ம அணுகவே முடியாத ஒரு விஷயமா அது. மற்ற ஏரியாவுக்குள்ளார இருக்கக்கூடிய சனாதன நம்பிக்கைகளை விட வணிகம் என்கிற இடத்துல நாம மிக மோசமான சனாதன வன்மத்தை எதிர்கொள்ள வேண்டிய தேவை, நோக்கி நகர வேண்டிய அவசியம். இதுல எந்த தடைகள் தோழர்கள்லாம் எனக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க. ஒண்ணு, நமக்கு முன்னோடிகள் முன்னாடி செய்யக்கூடியவங்க யாருமே. நான் ஒரு இடத்துல பொருள் வாங்குறேன்னா எங்க பொருள் வாங்க முடியும், என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த முன்னோடிகளுக்கு இல்லை, மூலதனம் இல்லை. அது மூலதனம் இல்லைங்கிறத தான் தோழர்கள் சொல்றாங்க. மூலதனத்தை பத்தி நீங்க இன்னும் விரிவா பேசுங்க, மூலதனம் எங்கிருந்தெல்லாம் வரும், அப்ப தலித்துகளுடைய ஒட்டுமொத்த எமான்சிபேஷனை பத்தி கூட்டா பேசுங்கன்னு தோழர்கள் சொல்றாங்க. இந்த அவை இன்னைக்கான அவை இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை பத்தி பேசுறோம். அவைகளை எல்லாம் ஏதோ நம்ம பேச மாட்டோம்னு மறுக்கிறவர்களை போல சித்தரிக்க வேணாம். அவைகளை பற்றி மிக விரிவா பேசலாம். இது மூலதனம் இல்லை. அதுக்கு அடுத்த கட்டமா ஒரு முறை தோத்தோம்னா நம்மளை கையெடுத்து விடுறதுக்கு யாரும் தேவையில்ல. அரசு வங்கிகள் மிக மோசமா நம்ம மேல வந்து ஒரு பொருளாதார ஒழுக்கம் இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு முத்திரையை தொடர்ந்து எல்லாத்தையும் தாண்டி கடையை வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து கொள்வார் இல்லை, நம்ம கிட்ட இருந்து வாங்கிறதுக்கு தேவையில்லை. ஸோ மார்க்கெட்டிங்கே நமக்கு பிரச்சனையா இருக்கு. நான் உங்களை மாதிரி இருக்கவங்ககிட்ட நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, அந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஏரியாவில் அரசாங்கம் கவனம் செலுத்தணும். நான் பொருளை விற்பனை கொண்டு வந்து தர தயாராக இருக்கேன். ஸோ மார்க்கெட்டிங் சைடில் நம்ம எவ்வாறு நமக்கு வந்து அசிஸ்டன்ஸ் தேடுறது, இருக்கிற இந்த அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் 4 பேர் உள்ள போயிருக்கோம், சட்டமன்றத்தில் உள்ள போயிருக்கோம்னாக்கா இது வெறும் சீர்திருத்தம் தானே தவிர ஒட்டுமொத்தமா நாட்டை புரட்டி போடுகிற அதிகாரம் கிடையாது. ஷேர் பண்ற அதிகாரம் சீர்திருத்துக்கு அதிகாரம் தான். ஒட்டுமொத்தமா தேசத்தை புரட்டி போடுறதுக்கான ஒரு அதிகாரம் வேணும்னா அது கேப்சர் பண்ற அதிகாரத்தால் தான் வரும். பவர் ஷேருங்கிறது வேற, பவர் கேப்சருங்கிறது வேற. ஷேர் பண்றவன் இருக்கிற சிஸ்டத்துக்குள்ளார தான் பிளே பண்ண முடியும். இருக்கிற இந்த சிஸ்டத்துக்குள்ளார பிளே பண்றதுக்கான வேலைகளை செய்ய போறோமா இல்லையாங்கிறது முக்கியமானது.
இருக்கிற சிஸ்டத்துக்குள்ளார நம்மால என்னெல்லாம் ப்ளே பண்ண முடியுமோ அதெல்லாம் ப்ளே பண்ணணும்னு நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த அடிப்படையில் தான் இந்த பவர் ஷேர் நோக்கி நம்ம போகிறோம். நாம் பெற்றிருக்கிற பவர் ஷேர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து ஒரு போலித்தனமான பவர் ஷேர் அப்படிங்கிறதையும் அம்பேத்கர் நமக்கு சொன்னார். 1932 மிக தெளிவாக சொன்னார், என்னுடைய பிரதிநிதியை நானே தேர்ந்தெடுக்கிற போது தான் அவன் எனக்கான பிரதிநிதியாக இருக்க முடியும். யாரோ தேர்ந்தெடுத்து அவன் பை பர்த் எஸ்சியா இருக்கிறதால அவன் என்னுடைய பிரதிநிதியாக எப்படி இருக்க முடியும்? ஆகவே என்னுடைய பிரதிநிதியை நான் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாக்கு, பொது பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாக்கு, இந்த இரட்டை வாக்கு எனக்கு வேண்டும்னு சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்ப இரட்டை வாக்குரிமை இல்லாம இன்னைக்கு நான் வந்து என்னை வாக்களிச்சு தேர்ந்தெடுத்தது மோஸ்ட்லி யாரு? எந்த ஊரா இருந்தாலும் எந்த கான்ஸ்டிட்யூன்சி இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுவோம், என்னை வாக்களிச்சு தேர்ந்தெடுத்தது மோஸ்ட்லி யாரா இருக்க முடியும்? இருக்க முடியும். அதான எதார்த்தம் இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்துல. அப்ப பெரும்பகுதி சாதி இந்துக்களுடைய வாக்குகளை சார்ந்து வருகிற ஒரு உறுப்பினர் அவன் இண்டிவிஜுவலா எவ்வளவு புரட்சியாளனா இருந்தாலும் அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர் என்ன? ஒரு விழுக்காடு அவன் தலித்துகளுக்காக பேச முடியாது. இதுதான் இருக்கிறது. அப்படி பேசிட்டா அடுத்த முறை நீ எம்எல்ஏவா ஆக முடியாது. இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில நீ என்ன பிளே பண்ண முடியுமோ அதை பிளே பண்ண. சிஸ்டம் மாறணும். உலகம் முழுக்க ப்ரொபோர்ஷனல் எலக்ட்ரல் சிஸ்டம்ங்கிற வேற ஒரு சிஸ்டத்தை நோக்கி உலகம் நகர தொடங்கி, அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமோ புரட்சியாளர் அம்பேத்கர் முன் வச்ச இரட்டை வாக்குரிமைங்கிற ஒரு சிஸ்டமோ வந்தாதான் நமக்கான முறையான ரெப்ரசன்டேஷனை நாம பெற முடியும். அவன் தான் நமக்கான ஒரு முழுமையா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டருடைய ஒரு பர்சனாலிட்டியா இருக்குது. சிந்தனை செல்வன் தனிப்பட்ட முறையில ஒரு கருத்து செறிவா இருக்கிறாரா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா ஒரு தனித்தொகுதியிலிருந்து எலெக்ட் ஆகிற யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டரும் முழுக்க முழுக்க அது தலித்துகளுக்காக மட்டும் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமரசமற்ற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டராக இருக்க முடியாதுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமா இருக்கு. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் நாம உள்ள போறோம். படிப்பு இருக்கிற சிலபஸ் நமக்கு எதிரானதா இருக்கு, அதனால படிக்கவே விட்டுருவோமா என்ன? நமக்கு எதிராக இருக்கிற சிலபஸையும் உட்காந்து படிச்சு முழுமை பெற்று அதுலேயும் டாக்டரேட் பட்டம் வாங்கி அப்புறமா சொல்றோம் டே இதுல இவ்வளவு தப்பு இருக்குடான்னு நம்ம சொல்றோம். அதே போலத்தான் இருக்கிற சிஸ்டத்துக்குள்ளார நாம டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. நாம சிறு சிறு முதலாளிகளா ஆகிறதே ஏதோ முதலாளித்துவமா மாத்திரம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ஒரு பரிதாபமான புரிதல் அப்படிங்கிறத நான் பணிவோடு சொல்ல. நெய்வேலியில் அதுதான் நடந்துச்சு. ஏன்னா 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் கண்ணால பார்த்தேன். நான் வந்து பேசிக்கலி ஒரு ஜஸ்ட் ஒரு என்ஜினியர், அவ்வளவுதான். என்னோட ஒர்க் பண்ணக்கூடியவங்க டெக்னீஷியன்ஸ். அவங்களுக்கு எனக்கு ஒரு 5000 ரூபா அதிகபட்சம் சம்பளம் வேறுபட்டது. வருவான் அதில் உட்காந்துட்டு, சார் கொஞ்சம் அட்டன்ஸில் கையெழுத்து போட்டு போங்களேன். அப்படிப்பான். வேலையே செய்ய மாட்டான். தொழிலாளி வேலையே செய்ய மாட்டான். அவன்கிட்ட போய் சொன்னப்பா வேலை செய்யாமல் விட்டுறாதீங்க, இது இல்லை நீங்கள் கற்றுக்க வேண்டிய மார்சியம். வேலை செஞ்சு உன் இடத்துல வேற யாரையும் உள்ள விடாமல் பார்த்துக்க சொல்லியிருக்கோம். நிரந்தர தொழிலாளி என்கிற பேரில் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறான், வேலை செய்ய மாட்டான். அவன் என்ன செய்வானா, கான்ட்ராக்ட் ஒர்க்கரை வச்சு வேலை செய்யலாமா. நிர்வாகம் அழகா பார்த்தான், அவனுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கொடுக்காம அந்த இடத்த கான்ட்ராக்ட் விடுவான், இன்னொருக்கான இடத்த கான்ட்ராக்ட் விடுவான். பெர்னியல் நேச்சர் ஆஃப் ஒர்க்னு சொல்லக்கூடிய தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வேலையும் மெல்ல 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 கான்ட்ராக்ட் விட்டான். நிரந்தரமா செய்ய வேண்டிய கான்ட்ராக்ட் விடுறதுடைய கான்செப்ட் என்னன்னா, திடுமென ஏற்படுற ஒரு அசாதாரண சூழல்ல ஒரு வேலையை செய்யணும்னா அதுதான் கான்ட்ராக்ட் விடணும். ஆனா ரெகுலர் ஒர்க்குமே கான்ட்ராக்ட் விட ஆரம்பிச்சான். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல ஒட்டுமொத்தமா கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை வச்சுக்கிட்டு வேலை வாங்குறான். இவன் 1.5 மாசம் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 மாசம் வந்து ஸ்ட்ரைக் பண்றான். ஒரே 1 மெகாவாட் கூட பவர் ப்ரொடக்ஷன் குறையல. மாறா ஏற்கனவே இருந்த பவர் ப்ரொடக்ஷனை விட சூப்பர் பவர் ப்ரொடக்ஷன் ரைஸ் பண்ணி காட்டுறான். உண்மையிலே பாட்டாளி மக்கள் யாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுலையும், யாரு நம்முடைய எதிரிங்கிறத புரிஞ்சுக்கிறதுலையும் நாம செஞ்ச தப்பு. உண்மையிலே கான்ட்ராக்ட் ஒர்க்கரா வேலை செய்யறான்ல, இன்னைக்கு வேலை நிரந்தரம் இல்லைன்றாங்கல்ல, அவனுக்காக நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு நீண்ட உரையாடல். நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன முதலாளியை பார்த்து, அன்னைக்கு இவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைனா, ஒரு 4 எக்ஸிக்யூட்டிவ் எதிர்த்து பேசிட்டா அது அன்னைக்கு புரட்சி அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அது தப்பு. ஒட்டுமொத்த நிறுவனமும் மாடர்னைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு குளோபலைசேஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. தொழிலாளி மெல்ல மெல்ல வெளியேற்றப்பட்டுட்டே இருக்கிறான். வந்து இது ஒரு கொடூரமான இன்னொரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்காம சின்ன சின்ன சண்டைகள்ல கவனம் செலுத்திட்டு. அதே போல நாம இன்னைக்கு உருவாகிற ஒரு சின்ன சின்ன தொழில் முனைவரை பார்த்து இதெல்லாம் இவங்கெல்லாம் முதலாளிகளா மாத்துறதா அப்படின்னு ஒரு கேள்வியை நாம எழுப்ப வேணாம். இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் இது மாதிரி
ஒரு 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 சிஸ்டத்துக்குள்ளார இருந்து ஒர்க் பண்ணதால தான் இன்னைக்கு இந்தியாவை கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு குறியீட்டின் மூலமா காப்பாற்ற முடியுது. இந்த புரட்சியாளர் அம்பேத்கரை 90களின் தொடக்கம் வரை இடதுசாரிகள் ஒரு பிரிவினைவாதியாகவே பதிவு செய்தார்கள் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இடதுசாரிகளோடு தான் நம்ம இணைஞ்சு பயணப்படுறோம். ஆனாலும் நான் சொல்றேன், யாரோ எவரோ அல்ல, நம்பூதிரிபாட் எழுதின இந்திய வரலாறு அப்படிங்கிற புத்தகம் உங்க முன்னாடி இருக்குது. ஒரு 400 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ விலை. அதனுடைய விலை நான் இப்போ வாங்குறது ஒரு 200 ரூபா 250 ரூபா இருக்கும். வாங்கி பாருங்க. இந்திய சுதந்திரத்துக்கு எதிராக இருந்த பாட்டாளி வர்க்க விடுதலைக்கு எதிராக இருந்த 4 செக்ஷன் 4 குரூப் அப்படின்னு அவர் ஐடென்டிஃபை பண்றதுல சமஸ்தான மன்னர்கள், இது மாதிரி குறுந்தேசியம் பேசிட்டு இருந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது 4வது செக்ஷன்ல இது மாதிரி பாட்டாளி வர்க்க ஒற்றுமைக்கு எதிராக இருந்த அம்பேத்கர் போன்ற நபர்கள் அப்படிங்கிறத நேற்று வாசிச்சுட்டு இருந்த 20ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அருணன், பேராசிரியர் அருணன் உயிரோட இன்னமும் எங்களுக்கு உறவோட மிக நெருக்கமான உறவோட இருக்கிற அருமை தோழர் அருணன் எழுதின புத்தகத்தை நேற்று வாசிச்சுட்டு இருந்தேன். இரவு அதை வாசிக்கும் போது இரவு ஒரு 12 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். வாசிச்சுட்டு இருக்கேன். அதுல ஒரு வார்த்தை வருது, சாதியை குறுக்கு வழியில் சரி செய்து விட முடியும் என்று நம்பிய அம்பேத்கர் புத்த மதத்திற்கு மாற தீர்மானித்தார். பௌத்தத்திற்கு மாறுறதுன்னு அம்பேத்கர் தீர்மானித்தது, குறுக்கு வழியில இந்த பிரச்சனையை கையாண்டலான்னு அம்பேத்கர் நினைச்சாரு அப்படின்னு நினைக்கிறது தான் இடதுசாரிகளுடைய உளவியல். அன்போட சொல்றேன், இளைய தலைவர்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டான இடதுசாரிகளா நம்மளை வாங்கி வேணும். இந்திய சூழல்ல நாம உள்வாங்க வேண்டிய இடதுசாரி அரசியல் வேற, மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல என்ன இருக்கு? எந்த இடதுசாரியால் அதை அட்ரஸ் பண்ண முடியுது? பழம் எதுன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான போராட்டமா? அது ஆடு கோழி வெட்டாதங்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரான போராட்டமா? இந்த மண்ணின் பூர்வகுடிகள் தான் ஆடு வெட்டுறான், கோழி வெட்டுறான். காது குத்துக்கு படையல் வைக்காம இவன் காது குத்துற விழாவே எந்த இடைச்சாதிகள் எந்த சாதியிலுமே படையல் வைக்காத ஒரு சமூகம் இல்லை. ஆனா இதைத்தான் பார்ப்பனமயமாக்கிட்டு இருக்கான். திருதெய்வ வழிபாடுகளை எல்லாம், குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம், தொல்தமிழர் வழிபாட்டை எல்லாம் பார்ப்பனமயமாக்கிட்டு இருக்கான். இதை பற்றி பேசுவதற்கான இடத்தில் கூட இன்னைக்கு இடதுசாரிகளால் இருக்க முடியலன்னா பண்பாட்டு அரசியல் அவங்க தோற்று போயிருக்காங்க. அதனால இன்னைக்கு தலித்துகளுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன எம்பவர்மெண்ட்டை முதலாளித்துவம்னு நினைக்கிறது ஒரு சாதிய வன்மம்னு நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லா சிறு சிறு புள்ளிகளில் நம்ம நகர்ந்தே ஆகணும். நம்ம முன்னாடி இருக்கிற சேலஞ்சஸை நம்ம புரிந்து கொள்ளணும். என்னை விட இளைய தலைமுறை இதை வலிமையா புரிந்து கொள்வாங்கன்னு நான் நம்புறேன். நிச்சயமா வணிகத்துக்குள்ளார இருக்கக்கூடிய சவால்களை அடிச்சு உடைச்சு நொறுக்கிட்டு வணிகத்துக்குள்ளார நிற்க முடியும் அப்படிங்கிறதுக்கு 1-2 பேர் இன்னைக்கு நம்பிக்கைக்குரிய அடையாளங்களா மாற தொடங்கியிருக்காங்க. இது ரொம்ப மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்ம NHல சக்க போடுற ஒரு மிகப்பெரிய உணவகம் எதிரானா மன்னா உணவகம் தான். மன்னா உணவகம் நீங்க இந்த NV விரும்பக்கூடிய யாரும் போய் சாப்பிடாம அதை கடந்து போய் என்ன ஒரே ஒரு ஐடென்டிட்டி, அவர் கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஐடென்டிட்டி வந்தோடனே அந்த கல்ச்சுரல் ஐடென்டிட்டி தான் அவனை தடுக்குது. ஒரு கிறிஸ்டியன்கிற ஐடென்டிட்டி வந்தோடனே அந்த கடையை அவன் கம்ஃபர்டபுளா பார்க்கலாம். ஆனா அவன் போய் தான் இதுதான். அப்ப ஏதோ ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டியை காரணம் காட்டி நம்மளை ஒடுக்கிறதுக்கும் நம்மளை புறந்தள்ளுறதுக்கும் இந்த வணிக களத்துல முயற்சிகள் தொடர்ந்து நடக்குதுன்னா 2000 ஆண்டுகால இந்த யுத்தத்துல இந்த வணிக களத்திலேயே நம்மளை நிலைநிறுத்தியே தீரணுங்கிற உணர்வும் எண்ணமும் ஒரு இளைய தலைமுறையிடம் விதைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் பொது இடத்துல பொது தளத்துல நின்று சிறந்த வணிகர்களா நம்மளால உருவாக முடியுங்கிற நம்பிக்கையோட